குட் ஈவினிங். என் வாய்ஸ் கேக்குதா? கேக்குதுக்கா கேக்குது. ஆ ஓகே. ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். நேத்து வந்து 3D அண்ட் 2D அண்ட் 3D 2D பத்தி பார்த்தோம். பார்த்திருந்தோம் இல்லையா? ஆமாமா. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதோட கன்டினியூஷனா வந்து அனிமேஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஆகுதுக்கா. ஆ ஓகே. ஓகே. ஸோ இந்த அனிமேஷன் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து நம்மளோட வெப் பேஜுக்கு வந்து ஒரு இன்டராக்டிவா ஒரு விஷயத்த குடுக்கறது தான் இந்த அனிமேஷன்ஸ். ஓகேவா? ஸோ இப்ப நம்மளோட பேஜ் வந்து நம்ம கொஞ்சம் இன்டராக்டிவா ரெடி பண்ணணும். அண்ட் தென் கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கணும். ஸோ யூசர்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அனிமேஷன்ஸ் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த அனிமேஷன்ஸ் கீழ எனக்கு என்ன வரும்னா, இப்ப நம்ம இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்திருப்போம் தெரியுமா? ஸோ லெஃப்ட் டூ ரைட்டா வந்து வரும். ஸோ மேல இருந்து கீழ இப்படி வர்ற மாரி. அந்த மாரி டெக்ஸ்ட்டுக்கு மாத்துவாங்க இல்லையா? ஸோ அதுதான் வந்து அனிமேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதா அனிமேஷன்னா என்னன்னு சொல்லிட்டு? இப்போ ஒண்ணுமே இல்ல. இப்போ புரியுதுக்கா. இந்த இந்த ஸ்லைடே பாருங்களேன். எனக்கு எப்படி வருது? ஒவ்வொரு பேராவா எனக்கு மேல மேல வந்து வந்ததா? ஒரு ம். ஸ்லைட் சேஞ்ச் பண்றப்போ மாறுதா? இது பாருங்க இப்ப எல்லாமே கீழ போகுது. லெட்டர்ஸ் எல்லாம் மேல வருதா? டைரக்ஷன் மேல பாக்க வருது அப்படிதானே? சோ இது ஆ. எல்லாமே வந்து அனிமேஷன்ஸ் தான். ஓகேவா? சோ இதே வந்து இது வந்து நம்ம ஸ்லைடு பண்றோம். இதுல இருக்கிற காம்போனன்ட்ஸ் வச்சு நம்ம பண்றோம். சோ இதே விஷயத்த நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா, வெப்சைட்லயே நம்ம வந்து பண்ண போறோம். சோ அதுதான் வந்து அனிமேஷன். ஓகேவா? ஓகே. சோ இந்த அனிமேஷன்லயே பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு 3 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். இது வந்து நம்ம நேத்து பார்த்தது இல்லையா? சோ 2D அண்ட் 3D பார்த்தோமா? அதாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய எலமெண்ட்ட இன்னொரு இடத்துக்கு நான் மாத்தி வைக்க போறேன். அதுதான் வந்து எனக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன். நேத்து டிரான்ஸ்லேட் ஆஃப் அந்த மெத்தட்லலாம் பார்த்தோம்ல. இந்த இடத்துல இருக்கக்கூடிய பாக்ஸ் நான் கொஞ்சம் தள்ளி இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சேன். கரெக்ட்டா? சோ அதுதான் வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்க்கு நான் அந்த விஷயத்த மூவ் பண்ணி எடுத்துட்டு போறேன். ஓகேவா? அது டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுவே டிரான்சிஷன் அப்டின்னா என்னன்னா, இப்ப எனக்கு இங்க இருந்து அந்த பாக்ஸ் இங்க மூவ் ஆச்சு அப்படிதானே? சோ அது எப்படி மூவ் ஆகுது? அது ஸ்மூத்தா மூவ் ஆகி எனக்கு வரணும். சோ அந்த மூவ்மெண்ட்ட பத்தி சொல்றதா இந்த டிரான்சிஷன். ஓகேவா? அண்ட் தென் கீ ஃப்ரேம்ஸ். சோ இதுல வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, அனிமேஷன்ல வந்து கீ ஃப்ரேம்ஸ் யூஸ் பண்ணி தான் அந்த அனிமேஷனயே வந்து நம்ம செட் பண்ணுவோம். ஓகேவா? சோ இதுல இருந்து எனக்கு இப்படி மாறு அப்படின்றத நான் சொல்றதே வந்து இந்த கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் நான் சொல்லுவேன். ஓகேவா? புரிஞ்சுதா? புரியுதுக்கா. எக்கோ முந்தின இது கொஞ்சம் வைக்கீங்களா? நோட் பண்ணிக்கிறேன் நானு. ஓகே, ஓகே. அனிமேஷன். பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க. ஓகேவா? நோட் பண்ணிட்டேன், நோட் பண்ணிட்டேன். சோ கீ ஃப்ரேம்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். அந்த கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இதுல இருந்து எனக்கு இப்டி சேஞ்ச் ஆகு அப்டின்ற நான் ஒரு விஷயத்த சொல்றதே வந்து, இந்த கீ ஃப்ரேம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் ஓகே. சோ இப்ப இந்த கீ ஃப்ரேம்ஸ்க்கு குடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப நான் இதுல என்ன பண்ணியிருக்கேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம HTML கோட் பார்க்கலாம். பாடிக்குள்ள நான் H1 டேக்ல CSS அனிமேஷன் ஒரு ஹெட்டிங் வச்சிருக்கேன். சோ ஹெட்டிங் வந்துருச்சு. அண்ட் ஒரு டிவ் வச்சிருக்கேன். ஓகேவா? சோ இது வந்து நோட்டுக்கு வந்து இந்த மாரி குடுத்துருக்காங்க. ஒரு p டேக்குள்ள எனக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்ப என்னோட ஸ்டைல் பாருங்க. நான் டிவ்வுக்குள்ள என்ன பண்ணிருக்கேன், அந்த டிவ்வோட விட்த், ஹைட் அண்ட் பேக்கிரவுண்ட் கலர் ரெட்ன்னு செட் பண்ணிருக்கேன். சோ அப்ப எனக்கு ரெட் கலர்ல வந்துரும். அண்ட் தென் அனிமேஷன் நேம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப நான் என்ன அனிமேஷன் யூஸ் பண்ண போறேனோ அதுக்கு நான் ஒரு நேம் வைக்கணும். கரெக்டா? சோ அந்த நேம் வந்து நான் மேலேயே மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா தென் நம்ம கீழ வந்து கீ ஃப்ரேம் யூஸ் பண்றப்போ அந்த அனிமேஷன் நேம வச்சு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இது வந்து கம்பல்சரியா அப்படின்னா அப்படி கிடையாது.
பட் ஆனா நம்ம இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எதுக்கு நான் என்ன அனிமேஷன் செட் பண்ணியிருக்கேன், என்ன கீ ஃப்ரேம் வச்சிருக்கேன் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அதுக்காக தான் இந்த அனிமேஷன் நேம் வந்து வச்சிருக்காங்க. இவங்க எக்ஸாம்பிள் சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அண்ட் தென் அனிமேஷன் டியூரேஷன் நான் என்ன பண்ணிருக்கேன், 4 செகண்ட்ஸ்ன்னு நான் குடுத்துருக்கேன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப நான் கீழ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் இந்த டியூரேஷன் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஸோ இந்த கீ ஃப்ரேம்ஸ்ல கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ யூஸ் பண்ணிட்டு, இதுக்கு பக்கத்துல நான் என்ன பண்றேன், அனிமேஷனுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் வச்சேன் இல்லையா? ஸோ அந்த நேம நான் இந்த இடத்துல யூஸ் பண்றேன். யூஸ் பண்ணிட்டு, இப்போ கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணி, இதுக்குள்ள நான் என்ன சொல்றேன், ஃப்ரம் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகணும் அண்ட் எங்க கொண்டு போய் முடியணும் அப்படின்றத நான் இந்த கீ ஃப்ரேம் கிட்ட சொல்லணும். ஓகேவா? ஸோ சொன்னாதான் அது என்ன பண்ணும், ஓகே இங்க இருக்கு, நான் இங்க கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தெரியும். ஸோ இப்ப நான் ஃப்ரம்ல என்ன பண்றேன், பேக்ரவுண்ட் கலர் ரெட். ஏன் நான் என்ன வச்சிருந்தேன், பேக்ரவுண்ட் கலர் ரெட் தான் வச்சிருந்தேன் இல்லையா? ஸோ அப்ப இந்த ரெட் கலர்ல இருந்து எனக்கு என்ன பண்ணு, டு பேக்ரவுண்ட் கலர் எல்லோ. ஸோ பேக்ரவுண்ட் கலரை எல்லோவா மாத்து. ரெட்ல நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அது எனக்கு எல்லோவா மாத்து. இதுல இருந்து இப்படி மாத்து அப்படின்னு சொல்லியிருக்கேன். சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டேன். அப்ப எனக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ரெட் கலரை என்ன ஆகும், எனக்கு அப்படியே எல்லோ கலரா மாத்தும். ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க, நான் அனிமேஷன் டியூரேஷன் என்ன பண்ணிருக்கேன், 4 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன் அப்படிதானே? சோ அப்ப இது என்ன ஆகும்னா, இந்த ரெட்ல இருந்து இந்த எல்லோவா சேஞ்ச் ஆக எடுத்துக்க கூடிய டைம். சோ 4 செகண்ட்ஸ் கழிச்சு இது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லோவா மாறும். ஓகேவா? சோ ஒன்ஸ் ஓகே. வந்து நம்ம இந்த அனிமேஷன் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணா மட்டும்தான் அது அதோட பழைய ஸ்டேட்டுக்கு, அதாவது திருப்படி அதே ரெட் கலருக்கே அது போகும். ஓகேவா? அப்படி இல்ல அப்படின்னா, எல்லோவா மாறிடுச்சுன்னா எல்லோவா மாறுறது அப்படியே தான் இருக்கும். அததான் இந்த இடத்துல நோட்ல கொடுத்துருக்காங்க. ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு அது என்ன பண்ணாது, திருப்பி போகாது. ஓகேவா? ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. அண்ட் தென் அனிமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அனிமேஷன் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து இத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இப்ப நம்ம இதுல வந்து அனிமேஷன் நேம் அண்ட் அனிமேஷன் டியூரேஷன் பார்த்தோம் இல்லையா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டைமிங் ஃபங்க்ஷன், டிலே, ஐட்ரேஷன் கவுண்ட்னா எத்தனை வாட்டி அது வந்து எனக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படின்றது சொல்றது. ஓகேவா? அண்ட் தென் அதோட டைரக்ஷன், எந்த சைட் பார்க்க எனக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்றது. அண்ட் தென் ஃபில் மோட், பிளே ஸ்டேட், இது எல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாமே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். ஓகேவா? இது வெயிட் பண்ணி நோட் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகே. எழுதிட்டீங்களா? இது எழுதிட்டு இருக்கா முடிக்க போறேன். ஆ. எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து அனிமேஷனோட நேம் ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த அனிமேஷன் நேமுக்கே நமக்கு பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து கீ ஃப்ரேமை டிஸ்கிரைப் பண்றதுக்கு வச்சிருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? ஸோ இந்த கீ ஃப்ரேம் கிட்ட நான் அந்த அனிமேஷன் நேமை நான் கொடுத்தேன் அப்படின்னா, அப்ப இந்த டிவுக்கு ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த அனிமேஷன் செட் பண்ணும் அப்படின்ற மாதிரி அது எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ சின்டாக்ஸ் பாருங்க, அனிமேஷன் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு நான் என்னோட நேம் அதுக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு நேம் வச்சிருப்பேன் இல்லையா? ஸோ அந்த நேமை நான் இங்க கொடுக்கணும். ஏன் கீ ஃப்ரேம் நேம்னு கொடுத்துருக்காங்கன்னா, நாங்க எக்ஸாம்பிள்ல நம்ம பார்த்தோம்ல, கீ ஃப்ரேம்னு போட்டா அது பக்கத்துல நேம் குடுத்திருந்தாங்க இல்லையா? சோ அதனால கீ ஃப்ரேம் நேம்னு குடுத்திருக்காங்க. சோ இந்த அனிமேஷனுக்கான நேம் எழுதணும். அண்ட் நன் இனிஷியல் இன்ஹெரிட். சோ இப்ப இந்த கீ ஃப்ரேம் இதுல குடுத்திருக்காங்களா? சோ கீ ஃப்ரேம் நேம்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த கீ ஃப்ரேம் பக்கத்துல நம்ம அந்த நேம டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? சோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்ப நம்ம இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்த மாதிரியே
நம்ம அனிமேஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நன் அண்ட் இனிஷியல் இந்த நன் அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா என்னோட டிஃபால்ட் வேல்யூ. இப்ப நான் வந்து அனிமேஷனுக்கு ஒரு நேம் குடுத்தாலும், குடுக்காட்டாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த கீ ஃப்ரேம்க்கு நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி அது என்ன பண்ணிரும், அனிமேஷன செட் பண்ணிரும். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் வேல்யூ தான் எனக்கு என்ன நன். ஸோ இனிஷியலுமே எனக்கு என்ன அப்படின்னா அதே சேம் தான். ஸோ இனிஷியல் அண்ட் நன் 2மே வந்து சேம் தான். ஓகேவா? டிஃபால்ட் வேல்யூ தான் மென்ஷன் பண்ணும். ஸோ அண்ட் இன்ஹெரிட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா, ஸோ ஒரு பேரண்ட் ப்ராப்பர்ட்டி கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை அது எடுத்து வச்சுக்கிது அப்படின்னா தென் அது வந்து இன்ஹெரிட். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இதை நம்ம யூஸ் பண்றது அனிமேஷன் நேம் சொல்லிட்டு ஒரு நேம் கொடுக்கும். அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ற மாதிரி ஓகேவா? சின்டாக்ஸ் நோட் பண்ணிட்டீங்களா? நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன், நோட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. ஆ ஸோ இந்த அனிமேஷனோட டியூரேஷன், அதாவது இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இதுல இருந்து அதாவது அந்த ஒரு சைக்கிள்க்கு எனக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்றத சொல்றதா இந்த அனிமேஷன் டியூரேஷன். இப்ப நம்ம பார்த்த மாதிரி அந்த ரெட்ல இருந்து எனக்கு எல்லோவா சேஞ்ச் ஆகும் அப்படிதானே? சோ அது வந்து எனக்கு ஒரு சைக்கிள் கரெக்டா? சோ ரெட்ல இருந்து எல்லோவா சேஞ்ச் ஆகுது. அப்படி சேஞ்ச் ஆகுறதுக்கு எனக்கு எவ்வளவு டைம் அது எடுத்துக்குது அப்படின்றத பத்தி பேசுறதா இந்த அனிமேஷன் டியூரேஷன். எவ்வளவு நேரத்துல எனக்கு அது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. ஓகேவா? சோ இதோட சின்டாக்ஸ் வந்து எனக்கு என்ன அனிமேஷன் டியூரேஷன் கொடுத்துட்டு எனக்கு எவ்வளவு டைம் வேணுமோ அந்த டைமை நான் இங்க கொடுக்கணும். லைக் இப்ப அவங்க கொடுத்த மாதிரி 4 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ், 10 செகண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும்னா அந்த இடத்துல அவ்வளவு நேரம் எனக்கு டைம் எடுத்து அது வந்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சோ நம்ம இந்த டைம் அனிமேஷன் வந்து செகண்ட்ஸ்லயும் கொடுக்கலாம் அண்ட் மில்லி செகண்ட்ஸ் எதுல வேணாலும் நம்ம கொடுக்கலாம். இப்ப நான் எதுவுமே குடுக்கலன்னு வைங்களேன், எனக்கு டிஃபால்ட் வேல்யூ வந்து எனக்கு 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அப்ப என்ன ஆகுது, எனக்கு அனிமேஷன் எதுவுமே எனக்கு அந்த இடத்துல வந்து அக்யூர் ஆகாது. ஓகேவா? நான் ஏதாவது ஒரு டைம் குடுத்து இந்த இவ்ளோ டியூரேஷன் ஆஃப் டைம்ல எனக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னேன்னா, அது அந்த அளவுக்கு டைம் எடுத்து எனக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? சொல்லுங்க. நோட் பண்ணிட்டேன். ஆ. சோ இதுக்கப்புறம் எனக்கு என்ன அப்படின்னா அனிமேஷனோட டைமிங் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி. சோ இந்த டைமிங் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னன்னா இப்ப நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி அனிமேஷன் டியூரேஷன் பார்த்திருந்தோம் இல்லையா? சோ இந்த டைமிங் ஃபங்க்ஷன் என்ன பண்ணா அது எப்படி வந்து எனக்கு வரணும், அதாவது இப்ப இந்த சின்டாக்ஸ் பார்த்தோம்னா நமக்கு வந்து புரிஞ்சிடும். சோ இப்ப இந்த டைமிங் ஃபங்க்ஷன்ல இந்த லீனியர் ஈசன் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிதானே? சோ இதெல்லாம் என்ன அப்படின்னா அது எப்படி நடக்கணும். இப்ப இந்த லீனியர்னு வைங்களேன், ஸ்லோவா அதாவது ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு ஸ்பீட்ல வரதான் லீனியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ ஈஸ் இன் ஈஸ் அவுட் இதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த டெக்ஸ்டே இருக்குன்னு வைங்களேன், டெக்ஸ்டோ டிஸ்கோ நான் எந்த எலிமெண்ட் எடுத்திருக்கேனோ வர்றப்போ அது ஸ்பீடா வரும், அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவா மாறி அப்புறம் ஸ்பீடா போறது, அவர் வந்து எனக்கு ஸ்பீடாவே அது மாறுறது அண்ட் ஸ்லோவா மாறுது, அந்த மாதிரி அதோட பிஹேவியர் அது எப்படி பண்ணணும் மாறணும் அப்படின்றத பத்தி நான் சொல்றது. ஓகேவா? புரியுதா? ஆ இப்போ நம்ம இந்த டெக்ஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும், லெஃப்ட்ல இருந்து எல்லாம் ஒரே மாதிரி ரைட் சைட்ல அப்படி வரும் அப்படிதானே, மூவ் ஆகி வரும் கரெக்டா? சோ இதுல மூவ் ஆகுறதுக்கு எப்படிலாம் எனக்கு மூவ் ஆகி கொண்டுட்டு போலாம் அப்படின்றத பத்தி பேசுறதுதான் இது. எவ்வளவு நேரம் இருக்கணும் அப்படின்றத பத்தி பேசணும்னா அது டியூரேஷன் கீழே வரும். டைமிங் ஃபங்க்ஷன் இப்ப நான் ஈஸ் கொடுத்தேன்னு வைங்களேன், எனக்கு என்ன ஆகும்னா ஃபர்ஸ்ட் ஸ்லோவா மாறும், அப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பீடா போகும், அதுக்கப்புறம் திருப்படி ஸ்லோவாவே முடியும். அந்த மாதிரி போறதுதான் இந்த ஈஸ் அப்படின்றது. சோ இது ஒவ்வொன்றுமே என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்ப்போம். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஈச். சோ இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு என்ன பண்ணுது, ஸ்டார்ட் பண்றப்போ ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும் அண்ட் ஊடையில கொஞ்சம் ஃபாஸ்டா போகும் அண்ட் ஃபைனலா திருப்படி அதே மாதிரி ஸ்லோவா கொண்டு போய் முடிஞ்சிடும். இந்த மாதிரி போறதுதான் எனக்கு ஈஸ். சோ லீனியர் அப்படின்னா என்ன அப்படின்னா சேம் ஸ்பீட்ல எனக்கு மூவ் ஆகும், ஸ்லோவாவும் போகாது ஃபாஸ்டாவும் போகாது, ஒரு கன்சிஸ்டன்டான ஒரே அமௌண்ட் ஆஃப் ஸ்பீட்ல மூவ் ஆகுறது தான் இந்த லீனியர். ஓகேவா? அண்ட் தென் ஈசன். ஈசன் என்ன பண்ணும் அப்படின்னா மெதுவா ஸ்டார்ட் ஆகும். சோ ஸ்டார்ட் ஆகுறது எனக்கு ஸ்லோவா இருக்கும், அப்படி இருந்தா ஈசன்.
ஈஸ் அவுட் அப்படின்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட். எனக்கு வந்து எண்ட் ஆகுறது வந்து ஸ்லோவா எண்ட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி வருது ஈஸ் இன் அண்ட் ஈஸ் அவுட். ஈஸ் இன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ இப்ப என்ன ஆகும், எனக்கு ஸ்டார்ட் ஆகுறதும் எண்ட் ஆகுறது ரெண்டுமே வந்து எனக்கு ஸ்லோவா நடக்கும். ஓகேவா? புரியுதா? என்னன்னு சொல்லிட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? தெரியுதுக்கா. இது ஆக்சுவலா நான் எடிட்டிங்ல பண்ணியிருக்கேன். வீடியோ எடிட் பண்ணுவேன். ஸோ எனக்கு இத பத்தி கொஞ்சம் ஓகே. ஐடியா அப்போ உண்டு. உங்களுக்கு இந்த அனிமேஷன் வந்து நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இல்லையா? இந்த கிராஃப்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸ்லோ மோக்ல அந்த கிராஃப் யூஸ் ஆ பண்ணுவேன். ஸோ கரெக்ட், ஐடியா கரெக்ட், உண்டு. கரெக்ட். அந்த மாதிரி யூஸ் பண்றதுதான். பிசில எடிட் பண்ணுவீங்களா இல்ல மொபைல்லயா? பிசில இப்பதான் பிசி வாங்கினேன். ஸோ கத்துக்கிட்டு இருக்கேன். மொபைல்ல வந்துட்டு பண்ணுவேன். ஓகே. அண்ட் தென் டிலே ப்ராப்பர்ட்டி. ஸோ டிலே ப்ராப்பர்ட்டி அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, எவ்வளவு நேரம் எனக்கு டிலே ஆகி எனக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்றத பத்தி பேசுறதா இந்த டிலே ப்ராப்பர்ட்டி. ஆஸ் வெல் அஸ் நம்ம இதுல என்ன பண்ணிக்கலாம், செகண்ட்ஸ்லயும் கொடுக்கலாம், மில்லி செகண்ட்ஸ்லயும் நம்ம இதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அனிமேஷன் டிலேன்னு போட்டு நான் என்னோட டைம் எவ்வளவு நேரம் எனக்கு டிலே ஆகணும் அப்படின்றத பத்தி நான் இந்த இடத்துல சொல்லணும். ஓகேவா? அண்ட் எப்பவுமே நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? அண்ட் தென் அனிமேஷனோட ஐட்ரேஷன் கவுண்ட். ஸோ நேம்ல இருந்தே தெரியுது கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படித்தானே. ஸோ இப்ப என்ன ஆகும்னா எனக்கு மாறுற அந்த அனிமேஷன் நடக்குதா, ஒரு இதுல இருந்து எனக்கு இன்னொரு இதா மாறுது. ஸோ அது வந்து எத்தனை வாட்டி எனக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படின்றத பத்தி பேசுறதுதான் இந்த ஐட்ரேஷன் கவுண்ட். ஓகேவா? அப்ப சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் ஐட்ரேஷன் கவுண்ட்னு கொடுத்து எவ்வளவு நம்பர் ஆஃப் டைம்ஸ் எனக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படின்றத பத்தி நான் இந்த இடத்துல சொல்லணும். இதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம ஒரு டைம் பத்தி பேசியிருந்தோம் இல்லையா? அப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன், 4 செகண்ட்ஸ், 5 செகண்ட்ஸ் அந்த மாதிரி நான் டைம் சொல்லுவேன். இது வந்து கவுண்ட் சொல்றது. அப்ப நம்ம இந்த இடத்துல செகண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. எத்தனை வாட்டி எனக்கு ரிப்பீட் ஆகணும் அப்படின்ற நம்பரை மட்டும் நம்ம இந்த இடத்துல கொடுத்தா போதும். ஓகேவா? அண்ட் தென் நம்பர் குடுத்தோம் அப்டின்னா, எனக்கு அந்த மாரி வந்து எனக்கு அத்தன வாட்டி எனக்கு ரிப்பீட் ஆகும். டிஃபால்ட்டா வந்து எனக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். இப்ப இந்த ரெட் டூ எல்லோன்னா என்ன ஆகும்? ஒரு வாட்டி தான் எனக்கு ரெட் டூ எல்லோவா மாறும். அகைன் என்ன ஆயிரும்? அதோட பழைய பொசிஷனுக்கே அது போயிரும். ஓகேவா? இதுவே நான் வந்து கவுண்ட் மென்ஷன் பண்ணி இப்ப நான் 2 குடுத்தேன்னா 2 வாட்டி அந்த விஷயம் நடக்கும். அந்த மாரி ரிப்பீட் ஆகுறத பத்தி பேசுறது தான் இந்த ஐட்ரேஷன் கவுண்ட். அண்ட் தென் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி குடுத்தேன் அப்டின்னா எனக்கு என்ன ஆகும்னா, நடந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து ரிப்பீட் ஆகி நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அதான் இன்ஃபினிட்டி. அது அனிமேஷனோட டைரக்ஷன். இது என்ன பண்ணும் அப்டின்னா, எனக்கு எப்படி வந்து எந்த டைரக்ஷன்ல அது மூவ் ஆகணும். நார்மலா போணுமா? ரிவர்ஸ்ல வரணுமா? ஃப்ரண்ட் பாக்க போணுமா? பேக்வர்ட்ஸ்ல வரணுமா? அந்த மாரி சொல்றது தான் வந்து இந்த அனிமேஷனோட டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? சோ இப்ப இதுல பாருங்க, அனிமேஷன் டைரக்ஷன் குடுத்துட்டு நார்மல். நார்மல் குடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்? நார்மலா ஒரே சைடுல போகும். ரிவர்ஸ் குடுத்தேன்னா, ரிவர்ஸ்ல எனக்கு மூவ் ஆகும். அல்டர்னேட்டிவ் அப்படின்னு குடுத்தேன்னா, ஒரு தடவ நார்மலா மூவ் ஆகிட்டு, அடுத்த தடவ எனக்கு அல்டர்னேட்டிவ். அதாவது அடுத்த தடவ எனக்கு ரிவர்ஸா மூவ் ஆகும். ஓகேவா? இந்த மாரி இருக்கிறது தான் வந்து இந்த அனிமேஷனோட டைரக்ஷன் ப்ராப்பர்ட்டி. இது என்னென்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் குடுத்துருப்பாங்க. சோ நார்மல் வந்து எனக்கு என்ன பண்ணும்னா, மூவ் ஃபார்வர்ட். அதாவது முன்னாடி பார்க்க எனக்கு என்ன ஆகும்? மூவ் ஆகி போய்க்கிட்டே இருக்கும். இது வந்து டிஃபால்ட் வேல்யூ. நான் நார்மலி குடுத்தாலும் சரி, குடுக்கலனாலும் சரி. அது என்ன பண்ணும்னா, முன்னாடி பார்க்க தான் எனக்கு மூவ் ஆகும். ஓகேவா? ரிவர்ஸ் குடுத்தேன்னா, அப்படியே அதோட டைரக்ஷன் வந்து எனக்கு மாறிடும். ரிவர்ஸ்ல மூவ் ஆகும். அல்டர்னேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தோம்னா, ஒரு தடவை எனக்கு என்ன ஆகும்னா, ஃபார்வர்ட்ல மூவ் ஆகிட்டு, அடுத்த தடவை எனக்கு பின்னாடி பார்க்க ரிவர்ஸ்ல வந்து எனக்கு மூவ் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் அல்டர்னேட்டிவ் ரிவர்ஸ். சோ இதுல என்ன பண்ணும்னா, அந்த அல்டர்னேட்டிவோட ஆப்போசிட் தான் இந்த அல்டர்னேட்டிவ் ரிவர்ஸ். ஃபர்ஸ்ட் ரிவர்ஸ்ல மூவ் ஆகிட்டு, அதுக்கப்புறமா ஃபார்வர்டா எனக்கு மூவ் ஆகும். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சதுக்கா. ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்க. ஓகேவா? அண்ட் தென் இந்த அனிமேஷனோட ஃபில் மோட். சோ இது என்ன ஆகும் அப்படின்னா, எனக்கு அந்த அனிமேஷன் அப்ளை ஆகுறதுக்கு முன்னாடி அண்ட் பின்னாடி அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் ஆகுறது தான் இந்த அனிமேஷன் ஃபில் மோட். ஓகேவா? சோ இப்ப இதுல என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அனிமேஷனோட ஃபில் மோட் அப்படின்னு கொடுத்துட்டு நன், ஃபார்வர்ட், பேக்வர்ட், போத் இந்த மாதிரி நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துக்கணும். சோ இது என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து நம்ம பார்க்கலாம். சின்டாக்ஸ் மட்டும் நோட் பண்ணி
நோட் பண்ணிட்டீங்களா? ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். ஆ. நோட் பண்ணிட்டேங்க. ஓகே. ஸோ இப்ப இதுல வந்து நன். ஸோ நன் எப்பவுமே வந்து நன், நார்மல் அண்ட் தென் இனிஷியல் இது எல்லாமே வந்து எனக்கு டிஃபால்ட் வேல்யூவா தான் இருக்கும். சரியா? நான் குடுத்தாலும் சரி, குடுக்கலனாலும் சரி, அது வந்து டிஃபால்ட்டா அதுக்கு என்ன இருக்கோ அதுபடி அது வந்து ஒர்க் ஆகும். ஓகேவா? அண்ட் தென் ஃபார்வர்ட். ஸோ இந்த ஃபார்வர்ட்ல எனக்கு என்ன ஆகும் அப்டின்னா, இந்த கீ ஃப்ரேமும் வெயிட் பண்ணுங்க ஒரே நிமிஷம். ஆ 1 மினிட் வரேன். ஓகே. ஸோ ஸ்க்ரீன் ஷேர் ஆகுதா? ஓ ஆகுதுக்கா. ஓகே, ஓகே. ஓகே. இந்த ஃபில் மோட் ப்ராப்பர்ட்டி பத்தி சொல்லிட்டு இருந்தேன். கரெக்ட்டா? இது நோட் ஆமாமா. பண்ணிட்டீங்கல்ல? சின்டாக்ஸ் நோட் பண்ணிட்டீங்கல்ல? நோட் பண்ணிட்டேன். இப்ப இதுல வந்து நன் அப்படின்றது எனக்கு என்ன? என்னோட டிஃபால்ட் வேல்யூ. இது மட்டும் சொன்னேன். கரெக்ட்டா? ஸோ நன்னா டிஃபால்ட் வேல்யூ. நான் குடுத்தாலும், குடுக்காட்டாலும் அது வந்து என்ன ஆகும்னா, எனக்கு டிஃபால்ட்டா அதுக்கு என்ன இருக்கோ, அது வந்து எனக்கு ஒர்க் பண்ணும். ஸோ ஃபில் மோட்னா என்ன சொல்லியிருந்தேன்? பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். அந்த அனிமேஷனுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி அண்ட் பின்னாடி அது நார்மலா எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். அண்ட் தென் ஃபார்வர்ட் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த அனிமேஷன் கம்ப்ளீட் ஆன அப்புறமா இது வந்து பெர்ஃபார்ம் ஆகும். அப்படி இருந்ததுன்னா அது எனக்கு வந்து ஃபார்வர்ட்ஸ். இதுவே பேக்வார்ட்ஸ் அப்படின்னு நான் குடுத்தேன்னா, அந்த அனிமேஷன் அதாவது அந்த கீ ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே எனக்கு என்ன ஆயிடும்னா, இந்த இது வந்து எனக்கு பெர்ஃபார்ம் ஆகும். ஓகேவா? போத் குடுத்தேன் அப்படின்னா 2 அதாவது பிஃபோர் அந்த அனிமேஷன் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடி அண்ட் தென் பின்னாடி. ஸோ 2யுமே இந்த ஃபார்வர்ட் அண்ட் பேக்வார்ட் இந்த 2யும் கம்பைன் பண்ணி இருக்கதான் இந்த போத் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? புரிஞ்சுதா? புரியுது. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இல்லக்கா, இல்ல. அப்ப நான் விஷுவல் ஓபன் பண்ணட்டுமா? ஆ ஓகே. சோ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இதுல வந்து என்னோட பாடிக்குள்ள அனிமேஷன்ஸ் வச்சுக்கலாம். அப்போ இங்கேயே நம்ம டைட்டிலும் மாத்திக்கலாம். சொன்னா ஒரு டிவ் வச்சிருந்தாங்க இல்லையா? சோ நானும் டிவ்வே வச்சிருக்கேன். அண்ட் தென் ஸ்டைல்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் என்னோட டிவ்வுக்கு நான் ஸ்டைல் எழுத போறேன். ஓகேவா? சோ இப்ப நான் விட் வந்து வித் 100 பிக்சல்ஸ் அண்ட் தென் ஹைட் ஒரு 100 பிக்சல்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதுல பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். ஓகேவா? சோ நான் சொல்லியிருந்தேன். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், அனிமேஷனுக்கு நம்ம ஒரு நேம் செட் பண்ணணும். கரெக்ட்டா? சோ இப்ப அனிமேஷன் நேம் நம்ம இங்க பண்ணும்போதே என்ன ஆயிரும்னா, அதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுல வந்து காட்டிரும். ஓகேவா? சோ ஈஸியா வந்து ம் நான் பிக் பண்ணி போட்டுக்கலாம். சோ அனிமேஷன் நேம் வந்து
சாம்பிள்னு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதுக்கப்புறம் என்ன பண்றேன்னா, அனிமேஷனோட டியூரேஷன் செட் பண்ண போறேன். 5 செகண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இந்த ப்ராப்பர்ட்டீஸ் எல்லாமே எனக்கு யாரோடது? இந்த டிவ்வோடது. ஓகேவா? இப்ப நான் வந்து இங்க டியூரேஷன் குடுத்தாலுமே அதுல எந்த சேஞ்சுமே நடக்காது. ஏன்னா நான் இன்னும் கீ ஃப்ரேம்ஸ் எதுவுமே எழுதல. கரெக்ட்டா? இப்ப நான் இங்க என்ன பண்றேன்? கீ 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 ஃப்ரேம் ஃப்ரேம். அப்படின்றத நான் போடுறேன். கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்றத போட்டுட்டு, இதோட நேம் என்ன அப்படின்றத நான் எழுதணும். நம்ம மொபைல்ல எடிட் பண்றப்போ வந்து அந்த ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி நமக்கு வரும் கீ ஃப்ரேம். கரெக்ட்டா? சோ ஏதாவது ஒரு ஆமா விஷயத்த ஆமா. நம்ம ஜூம் பண்ணணும், ஆர் வந்து நம்ம மூவ் பண்ணணும்னா, நம்ம அந்த கீ ஃப்ரேம்ஸ் அதுக்கேத்த மாரி ஆட் பண்ணோம்னா, நமக்கு இந்த ஸ்விங் எஃபெக்ட் எல்லாமே நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? டைமண்ட் ஷேப்ல இருக்கும். இதுல வந்து நம்ம ஆமா. கீ ஃப்ரேம்ஸ் அப்படின்றத இப்படி மென்ஷன் பண்ணி சொல்லணும். ஓகேவா? சோ இப்ப நான் இதுல என்ன பண்றேன்? இதுல வந்து எனக்கு என்ன பண்ணணும்? இப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நான் சொல்லணும். சோ பேக்கிரவுண்ட் வந்து எனக்கு வந்து ப்ளூ. கரெக்ட்டா? இதுல இருந்து எனக்கு எப்படி மாத்த முடியும்? டூ பேக்கிரவுண்ட் கலர் வந்து எனக்கு ப்ரௌனா மாத்து அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஓகேவா? குடுத்த உடனே எனக்கு என்ன ஆயிருக்கு? இவ்ளோ செகண்ட்ஸ் எனக்கு டைம் எடுத்து அது சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்ட்டா? ஒன்ஸ் ம். முடிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆயிரும்னா, அது அதோட பழைய ஸ்டேட்டுக்கே வந்து வந்துரும். ஓகேவா? நான் பெருசாக்குறேன். நான் 5 செகண்ட்ஸ் குடுத்ததால அது 5 செகண்ட்ஸ் வரை டைம் எடுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுது? அந்த ப்ரௌனா எனக்கு மாறுது. ஓகேவா? ஒன்ஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆயிரும்? திருப்படியும் அதே ஸ்டேட்டுக்கு எனக்கு வந்துரும். ஓகேவா? ம்ஹ்ம். இப்ப இதுவே நான் இத எடுத்துட்டு 10 செகண்ட்ஸ் குடுத்தேன்னு வைங்களேன். இது வந்து 10 செகண்ட்ஸ் வரை டைம் எடுக்கும் எனக்கு. எடுத்து பொறுமையா என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து ப்ரௌனா எனக்கு மாறும். ஓகேவா? ஆ. வேற என்னலாம் பார்த்தோம்? நம்ம இங்க குறைச்சு வச்சுக்கலாம். இப்ப இதுவே நான் 2 செகண்ட்ஸ் குடுத்தேன்னா, டக்குன்னு மாறிடும். ஓகேவா? ஃபுல் மோட். அந்த மாதிரி. அனிமேஷன் டிலே. தெரியுதா? ஒரு 2 செகண்ட் எனக்கு டிலே ஆயிட்டு, வெயிட் வெயிட். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. கரெக்ட்டா? ஆ தெரியுது. அண்ட் தென் அனிமேஷனோட டைமிங் ஃபங்ஷன். நான் ஈஸ்ன்னு சொல்லிட்டு குடுக்குறேன். தெரியுதா? ஈஸ்ன்னு குடுத்த உடனே எனக்கு என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு, அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பீடா லாஸ்ட்ல போகும். ஃபாஸ்ட் ஆகுது. ம். ம். சோ ஈஸ்ன் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தேன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட்டும் ஸ்லோவா இருக்கும். லாஸ்ட்டும் ஸ்லோவா லாஸ்ட் இருக்கும். ஸ்லோ. மிடில்ல மட்டும் எனக்கு கொஞ்சம் இதா மாறும். ஓகேவா? இதான் ஈஸ்ன் அவுட். அண்ட் தென் ஃபுல் மோடே. ஈசனோட டிசிஷன் கால் பார்த்தோம்னா, இப்போ எனக்கு டிஃபால்ட்டா என்ன ஆகுது? ஒரு வாட்டி தான் மாறுது. கரெக்ட்டா? இப்ப இதுவே ம். நான் ஐட்ரேஷன் கவுண்ட் ஒரு 2 அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்தேன் அப்படின்னா, அது 2 வாட்டி மாறும். அகைன் மாறுதா எனக்கு? ம். இதான் வந்து கவுண்ட். இதுவே நான் இன்ஃபினிட்டி குடுத்துட்டேன்னா எனக்கு என்ன ஆயிரும்? எனக்கு வந்து திருப்பி, 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 திருப்பி தொடர்ந்து கன்டினியூவா நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் அனிமேஷன் வேற என்ன பார்த்தோம்? வெயிட் பண்ணுங்க சொல்றேன். டியூரேஷன் சொல்லிட்டேன். டைம் ஃபங்ஷன் ஓகே. டிலே, கவுண்ட், ஹைட்ரஜன் தான். டைரக்ஷன். டைரக்ட். ஆமா டைரக்ஷனும் இதுவும். 1 மினிட், 1 மினிட் வந்துர்றேன். ஸோ இந்த அனிமேஷனோட என்னது டைரக்ஷன் பார்த்தோமா? ஓகே. இது வந்து நம்ம ஏதாவது டெக்ஸ்ட் வச்சு பார்த்தா நமக்கு வந்து கிளியரா தெரியும். ஓகேவா? அது எப்படி வந்து எனக்கு டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு.
ஒரு மாதிரி போயிட்டு வர்ற மாதிரி இருக்குது. இந்த சைட வந்துட்டு போற மாதிரி இருக்கு. எந்த சைடு வந்துட்டு போற மாதிரி? ஐ மீன் அனிமேஷன் சைடுல சீசன் சைடு போற மாதிரி இருக்கு. புரியல. அனிமேஷன் இந்த சைடு. அனிமேஷனோட சைடு இருக்குல்ல, அனிமேஷன் வேர்டு இருக்குல்ல மேல, ஆமா. அதுல இருந்து இந்த பக்கம் வந்துட்டு போ, அப்படி மூவ் ஆகுற மாதிரி லைட்டா இருக்கு. லைட்டா மூவ் ஆகுது. ஆஹ் வெயிட் பண்ணுங்க, நம்ம வேற டெக்ஸ்ட்டுக்கு ஏதாவது கொடுத்து பார்ப்போமா? ஆஹ் நான் வேற ஏதாவது டெக்ஸ்ட் கொடுத்தேன், இந்த H1க்கே கொடுப்போமே. இல்ல நான் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தேன். இது இதுக்கு வந்து மாற்றம். சேம் ப்ராப்பர்ட்டிஸ் தானே அப்ளை ஆகும் இல்லையா? வெயிட் பண்ணுங்க, இது இது மட்டும் தானே கொடுக்கணும். ஏன் மாறல? எனக்கு புரியுது அது எந்த மாதிரி மாறுதுன்னு சொல்லிட்டு. புரியுதா உங்களுக்கு? லைட் லைட்டா வந்துட்டு வந்துட்டு போகுது பாருங்க, ஒரு லோட் பண்ணி பாருங்க லைட்டா திரும்ப. சேஞ்ச் ஆகும். அப்படி லைட்டா இந்த சைடுல அப்படி வர்ற மாதிரி இருக்கு, ரைஸ் ஆகிற மாதிரி இருக்கு. உம் புரிஞ்சுதா உங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ் ஆ, இருக்கா இதுல? இல்ல இல்ல இல்லக்கா. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா செஷன் வந்து வைண்ட் அப் பண்ணிக்கலாம். டவுட்ஸ் இல்லக்கா. நான் வேணா லைட்டா பாக்குறேன், அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த ஃபில் மோட் மட்டும் நாளைக்கு என்னன்னு சொல்லிட்டு வேணா சொல்றேன். ஓகேவா? ஓகே. அப்புறம் எனக்கு ஒரு டவுட் இருக்கா, சின்ன டவுட் இதுல இல்ல. சொல்லுங்க. ஆஹ் நான் வந்துட்டு இதுல ஒரு ஃபோல்டர் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஒரு ஆ. பைத்தான் ஃபைல் வந்துட்டு இது பண்றேன், இம்ப்ளிமெண்ட் பண்றேன். அந்த ஓகே. பைத்தான் ஃபைல்ல வந்துட்டு எப்படி சொல்றது, இந்த இது பேக்கேஜ்ல ஒன்று தெரியுமா? ஆமாமா. சைக்கிட் லேர்ன், அதுக்கப்புறம் ஃபிளாஸ்க், ஆமா 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 ஆமா. ஓப்பன் சிடி, அந்த மாதிரி. அதை ம். வந்துட்டு நான் ஒவ்வொரு டைம் வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்கு ஒரு இது இல்லையா, சொல்யூஷன் இல்லையா? ஒவ்வொரு வாட்டி இன்ஸ்டால் பண்ணீங்க, ஒரு வாட்டி அந்த பேக்கேஜ் ஆனா வந்துட்டு இன்ஸ்டால் நான் வந்துட்டு அந்த ஃபோல்டர்ல ஒரு ஃபோல்டருக்கு ஒரு என்வரன்மெண்ட் கிரியேட் பண்றேன். ஒரு ஃபோல்டருக்கு என்வரன்மெண்ட் அது கிரியேட் பண்ணி நீங்க எடுத்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிடுறேன். நீங்க கோட்ல இம்போர்ட் பண்ணுவீங்க தானே எல்லாமே? ஆமா, இம்போர்ட் பண்ண, ஆனா வந்துட்டு ஒவ்வொரு டைம் இன்ஸ்டால் பண்ற மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு நான் வேணா காமிக்கவா? ஒன் மினிட். ஓகே. விஎஸ் கோட். என்டையர் ஸ்கிரீன் கொடுப்பேன். தெரியுதாக்கா?
தெரியுது. இத பாருங்களேன். நான் ஆல்ரெடி இதுல இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி இந்த மேல இருக்க எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இங்க பாருங்க. என்வாயன்மென்ட் போட்டு நான் ஃபுல்லத்தையும் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் இதுல. பட் எனக்கு திரும்பியும் வந்துட்டு இன்னைக்கு காலையில நேற்று நைட் இன்ஸ்டால் பண்ணி வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணப்போ வந்துச்சு. இன்னைக்கு காலையில பார்ப்போ திரும்பி வந்துட்டு பழைய மாதிரியே இம்போர்ட் பண்ணும். அது மிஸ்ஸிங், இந்த ஃபைல் மிஸ்ஸிங், இது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு வருது. அப்புறம் என்ன பண்றது இதுக்கு? நீங்க இது ஆக்சுவலா எப்படி இன்ஸ்டால் பண்ணீங்க? இந்த இந்த இதுல டெர்மினல்ல டெர்மினல்ல போட்டு குடுத்து தானே ஆமா பிப் இப்பதான் பண்ணேன். இன்ஸ்டால் குடுத்து பண்ணணும். இதேதான் பண்ணேன். கடைக்கு போகினி. இந்த பக்கம் திரும்பி இன்ஸ்டால் ஆகுது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. உங்க கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க. இதுல இந்த டெர்மினல் வேணாம். கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணி அதுல வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணி பாருங்க. சிஎம்டின்னு சொல்லிட்டு போடுங்க வந்துரும். கமாண்ட் ப்ராம்ப்ட் இதுல போயிட்டு குடுத்து பாருங்க. பார்த்தீங்களா, ஆல்ரெடி இதுல இருக்குன்னு வருவீங்க பாருங்க. இருக்குன்னா பாருங்க எல்லாமே இருக்குன்னு ரிக்வயர்மெண்ட் வருது. சாட்டிஸ்ஃபைடுன்னு தான் வருது. ஆனா வந்துட்டு இங்க பாருங்க, இது வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல என்னால. அது ஏன் தான் தெரியல. ஆனா என்கிட்ட எல்லாமே இருக்கு ஆல்ரெடி. நான் எல்லாமே வச்சிருக்கேன். ஒரு 14 ஜிபி கிட்ட எல்லாத்தையுமே டவுன்லோட் பண்ணி வச்சேன் நானு. ஆனா வந்துட்டு ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. இதுக்கு ஏதாவது சொல்யூஷன் கிடையாது சொல்லுவீங்களா? சரி ஓகே சொல்றேன். ஆ. நாளைக்கு வந்து கேட்டுட்டு சொல்றேன். ஓகேவா? ஓகேக்கா. ஓகே. அப்போ நீ வைக்கவா? ஓகே. தேங்க்யூக்கா, தேங்க்யூ. தேங்க் யூ.